வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொகுப்புரை வழங்கிய ஐயா அருள்நிதி தேன்கனியா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் உள்ள உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும், ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கும், தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், சான்றோர் பெருமக்களாகிய பேராசிரியர்கள் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை மெய்யுணர்வாளர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு குருபிரான் வேதாத்தி கமல பாதங்களை வணங்கி நம் சிந்தனையை துவங்கலாம். அருள் தந்தை அவர்கள் சுக்குமமாக இருந்து இந்த சிந்தனையை நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல இறையருளும் சித்தர்களின் பேரருளும் குருமார்களின் திருவருளும் துணையாய் அமையட்டும். மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருள் தந்தையே, சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தனில் பிறந்து வளர்ந்த அருள் தந்தையே, புத்தன் தந்த வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றுமில்லையே, இந்த வாழ்வு முடிந்த பின்பு பிறரும் வாழும் வழி மொழிந்த அருள் தந்தையே, அமைதி படை கொண்டு உலகில் வளம் வந்து அமைதி நிலவ உழைத்தாய், பல வழிகள் பலவும் அமைத்தாய், தனி மனித அமைதி ஒன்றே அதற்கு வழியும் என்று பயிற்சி முறைகள் வகுத்தாய், பயிற்சி முறைகள் வகுத்தாய், புத்தன் தந்த வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றுமில்லையே, இந்த வாழ்வு முடிந்த பின்பும் பிறரும் வாழும் வழி மொழிந்த அருள் தந்தையே. வாழ்க வளமுடன். சிந்தையை உயர்த்தி உடல் நலம் தந்து உயிரை உய்வித்த குருவே அன்பே, எனது மலர் திருவடி சரணம். குருவடி போற்றி. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாத்தீங்கன்னா போரில்லா நல் உலகம். அதாவது நல் உலகம் அப்படின்னு எடுத்துட்டாலே என்னன்னா, இந்த உலகம் பாத்தீங்கன்னா யார் எங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பல நாடுகள் இணைந்த ஒரு தொகுப்பு இந்த உலகம். நாடுகள்னு எடுத்துட்டோம்னா பல சமுதாயங்கள் இணைந்தது, பல சமுதாயம்னு எடுத்துட்டோம்னா பல குடும்பங்கள் இணைந்தது, குடும்பம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்து வாழ்வது ஒரு குடும்பமா இருக்கு. அப்போ உலகம் அமைதியாக போர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல அமைதியாக வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனும். அதுதான் மகரிஷி சொன்னாங்க, ஒவ்வொரு தனி மனிதன் அமைதியானாதான் அது குடும்ப அமைதியாக, சமுதாய அமைதியாக, உலக அமைதியாக வர முடியும் அப்படின்னு. இந்த யாருக்கு இன்னைக்கு அமைதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் கல் மண் உலோகங்கள் ரசாயனங்களால் ஆனது. அது தன்னைத்தானே 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள வாழக்கூடிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு சிக்கல்களாகவும் உடல் நலம் இல்லாமலும் வாழ்ந்து அமைதியை இழந்து வாழ்கிறார். அப்ப அமைதி அப்படிங்கிறது யாருக்கு முதல்ல தேவைப்படுதுன்னா மனிதனுக்கு. இன்று குழந்தை முதல் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷன், எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்காக போறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும், எதையோ தேடிக்கொண்டே போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு இமெயில் அனுப்புறார். அன்புள்ள மகனே, நீ நலமாக இருக்கிறாயா? உன் உடல் நலம் நன்றாக இருக்கிறதா? உன் படிப்பு எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? நீ சிறிது நேரம் உன் ஹெட்போனை கலட்டி வைத்து விட்டு கீழே பார்த்தால் நானும் உன் அம்மாவும் டைனிங் டேபிளில் உனக்காக காத்திருப்பது உனக்கு தெரியும். சாப்பிடவா மகனேன்னு கூப்பிடுறார். அவங்க அம்மாவும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஹெட்போனை கலட்டி வச்சுட்டு அவன் கூப்பிட்டியாமா அப்படின்னு கேக்குறான். கூப்பிடலடா, கதறிக்கிட்டு இருந்தேங்கிறார். அப்ப பார்த்தோம்னா எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் நலத்தையும் மறந்துட்டோம், அதுல மன வளமும் மறந்துட்டோம்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் நலம் இல்லாம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா வந்துட்டு இருக்கு. ஆனா நோய்களும் அதையும் தாண்டி வளர்ந்து கொண்டே இருக்கு. நம் மனதுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலும் சிக்கல்கள் ஏற்படுறதுனால எல்லாருமே கோயில்கள்ல கூட்டம் கூட்டமா போயிட்டு இந்த கோயில்கிட்ட இறைவன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ ஒருத்தருக்கு உடலும் மனமும் நன்றாக இல்லாத போது ஒரு தனி மனிதனால எப்படி அமைதியாக வாழ முடியும்? மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா 4 விதமான உணர்வுகள் அவனுக்கு இருக்கு. ஒண்ணு இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்பத்திலையும் துன்பத்திலையும் மாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர அமைதிக்கும் பேரின்பத்துக்கும் நம்மளால போக முடியல. அதாவது அமைதி எப்ப வரும்னா நமக்குள்ள எப்ப நிறைவு வருதோ. ஒரு செயல் நம்ம செய்யறோம், அதுல பாத்தீங்கன்னா முழு மனசோட நல்ல முறையில் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஏற்படுது. அந்த சாட்டிஸ்பாக்சன் பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைவாக மன நிறைவாக இருக்கு. ஆனா அது எவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படின்னா யாராவது அந்த செயலை குறை சொல்ற வரைக்கும். இது தவறு, அப்படி இப்படி செஞ்சிருக்கலாமே, நீ இப்படி தப்பா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அது எந்த செயலானாலும் சரி, சமையல் ஆனாலும் சரி, இன்டர்வியூ போறது, பிசினஸ் பண்றது, எதுவானாலும் சின்ன தவறு அதை யாராவது சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி அங்கு குறையப்படுது. அப்போ அந்த நிறைவு அப்படிங்கிறது நமக்கு போயிருது. அந்த என்னைக்கு அந்த நிறைவை நம் வாழ்நாள் மொழிய நம்ம நீட்டிக்கிறோமோ அந்த நீடித்த நிறைவு தான் பேரின்பமாக இருக்கு. இதுக்குள்ள நம்மளால ஏன் போக முடியல அப்படின்னு பார்த்தோம்னா மகரிஷி அவங்க 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா வாழ்வின் நோக்கம் தெரியாததுனால நம்ம அறியாமையால் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா தேவை நிறைவேறாததால நம்ம அந்த நம்முடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னா தவறான வழிகள், எண்ணங்கள் சிதறி போய் தவறான வழிகள் போய் வன்முறை கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கு. அப்போ எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு அனாதை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது அது என் பசி எடுக்கும் போது அது அழுகுது. ஆனா அதுவே கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்ணும், பிச்சை எடுக்க ஆரம்பிக்குது. அதுவே இன்னும் வாலிப வயசு அடையும் போது அது என்ன பண்ணும்னா அது தன்மானம் பிச்சை எடுக்கிறது தடுக்கும் போது அது திருட ஆரம்பிக்குது. அதுவே தேவையில்லாத ஒரு தீய பழக்கங்களாகவும் வன்முறையாகவும் தீவிரவாதமும் மாற காரணமா இருக்கு அப்படிங்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாஜ் ஹோட்டல் மும்பைல பாத்தீங்கன்னா எவ்வளவோ நிறைய பேர் இறந்து போனாங்க. அது கட்டடம் இடியப்பட்டது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிய கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. அவர் பேரு அஜ்மல் கசீப். அவர் கேக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இத்தனை உயிர்களை எதுக்காக அழிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்லயோ சரி குடும்பத்திலயோ அடிப்படை வசதிகள் இல்ல, சாப்பிட உணவு இல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கூட்டம் வந்தாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ணினா உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை நிறைவேறாத போதுதான் அது பகையாகவும் அச்சமாகவும் வன்முறையாகவும் மாறுது அப்படிங்கிறாங்க. தேவை நிறைவேறாததாலும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இவைகளில் ஆழ்ந்ததாலும் மனித அறிவில் தேக்கம் ஏற்படுத்து. அந்த தேக்கம் தனி மனிதன் முதல் உலக மக்கள் அனைவரிடமும் பகை அச்சம் பிணக்கு போர் உருவாகி இந்த உலகத்துல ஒரு அமைதியற்ற ஒரு சூழலே உருவாகிறது அப்படிங்கிற. அப்ப இந்த போர் எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையிலிருந்தே நம்ம அதை பார்க்கணும். சோ அதுக்குதான் மகரிஷி போர்னா அப்படி என்ன அப்படின்னு கேட்கிறார். மனித வரலாற்றுல போர் பாத்தீங்கன்னா ஒரு நீடித்த உள்ளது. சுமார் 5000 வருடங்கள்ல சுமார் 12,000 போர்கள் நடந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போர்கள் எல்லாம் கணக்கெடுத்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 4500 வருடங்கள் போர், 500 வருடங்கள் தான் போர் இல்லாம வாழ்ந்திருக்கோம். அப்ப போருங்கிறது என்ன அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் பல மனிதர்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப ஜெயிக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொலைகாரர்கள் தான். கொலைகாரர்கள் தான் மிஞ்சி நிக்கிறாங்க, அவங்கதான் ஜெயிச்சுட்டுதான் சொல்றாங்க. சோ அப்ப தனி மனிதன் செய்தா, ஒரு கொலை செய்தா கொலைன்னு சொல்லி தண்டனை கொடுக்கிறோம். அதுவே பாத்தீங்கன்னா போர்ல பல மனிதர்களை அரசாங்கமே கொலை பண்ணுது. சோ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொலைகள் தான் போர் அப்படிங்கிறாங்க. முதல்ல பார்த்தோம்னா இந்த மனிதன் போருக்கு பற்களை பயன்படுத்தினா, இல்ல கற்களை அதுக்கப்புறம் பயன்படுத்தினா, அப்புறம் விலங்குகள்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூர்மையான கத்தி, ஈட்டி, வில், அம்பு அதெல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அணுகுண்டு வரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கும் மேல போய் பயோவார் கூட வந்துருச்சு. இதெல்லாம் மகரிஷி பாக்குறாங்க. போர்னால என்ன நம்மளுக்கு கிடைக்குது? அனாதை குழந்தைகள், கண்ணீர் சிந்தக்கூடிய தாய்மார்கள், வீடு இழந்த அகதிகள், கல்வி இழந்த எதிர்காலம். புத்தகம் இருக்க வேண்டிய கையில எல்லாம் துப்பாக்கி இருக்கு. சோ அமைதி முதல்ல எங்க தொடங்கணும்? வீட்டில இருந்துதான் தொடங்கணும் அப்படின்னு தான் மகரிஷி அவங்க உலக சமாதானம்ங்கிற புத்தகத்தையும் வேதாத்திரியத்தையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கார். அப்ப ஏன்னா தன் வாழ்க்கையில 2 போர்களை சந்திச்சிருக்கார். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர். இந்த போர்கள்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எத்தனை உடல்கள் சிதறி போயிருக்கும், எத்தனை பேர்கள் உடல் உறுப்புகளை இழந்திருப்பாங்க, எத்தனை சகோதரிகள் விதவிகள் ஆயிருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் அனாதைகள் ஆயிருக்கும், எத்தனை தாய் தந்தையர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை இழந்து கவலைப்பட்டிருப்பாங்க. யார் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறது? இத்தனை நெஞ்சங்கள்ல பாத்தீங்கன்னா நஞ்சை விதைத்தது யாருன்னு கேக்குற. உடல்ல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலே எவ்வளவு துடித்து போறோம். போர்ல நொடி பொழுதுல கணக்கின்றி எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. முதல் உலக போரை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 கொலைகள் தான் பாத்தீங்கன்னா 2 கோடி மக்கள் மண்ணில் சாய்வதற்கே காரணமா இருந்திருக்கு. ஆஸ்திரியா நாட்டு இளவரசன், அவனுடைய 2 மனைவிகள் இருவரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. அதுதான் முதல் உலக போருக்கு ஒரு முதன்மை காரணமா இருந்தது. அப்போ ஆஸ்திரியா செர்பியா மீது படையெடுக்கிறாங்க. பீரங்கிகளும் கன்னி வெடிகளும் நல்லா உபயோகப்படுத்துறாங்க. எங்குமே பார்த்தோம்னா அந்த ஒரு மரண ஓலம் தான் ஏற்படுது. இப்ப ஜெர்மனி அதுல தோற்றுறாங்க. அதனால அதுக்கு நஷ்ட ஈடு அவங்க கேக்குறாங்க. அப்ப கேட்கும்போது அதுக்கு பழி வாங்கறதுக்காக அடுத்து தொடரப்பட்டது முதல் உலக போரின் தொடர்ச்சி தான் 2ஆம் உலக போர்ன்னு சொல்றாங்க. அப்ப அதுல முக்கிய பங்கு வகிச்சது யாருன்னா ஹிட்லர். அவன் அவனுடைய எண்ணமே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே தன் ஆளணும், தன் கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுதான். அதுக்கு இதை பயன்படுத்தி 2ஆம் உலக போருக்கு மக்களை தயார் செய்யறான். 6.5 கோடி மக்கள் 2ஆம் உலக போர்ல இருக்கிறாங்க. இப்ப யூதர்களை கொல்றதுக்காகவே ஹிட்லர் பல விதமான கொடுமையான வழிகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கான். மரண தொழிற்சாலையே வச்சிருந்தாங்களாம். அந்த ஒரு நாள் ஒன்றுக்கு 2000 பேரை கொலை பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சிருந்திருக்காங்க. பல சித்திரவதைகள் செய்து மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்போடியா நாட்டுல பாத்தீங்கன்னா போல்வால்ட்ங்கிற கொடுமைக்காரன் முதியவர்கள் குழந்தைகள்னு எல்லாரையுமே யாரையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொன்று குவிச்சிருக்கான். பள்ளியில் உள்ள குழந்தைகளை எல்லாம் கால்களை பிடித்து கிழித்து கொலை செய்திருக்கான். இப்ப இன்னும் எத்தனையோ பேர் இந்த போர்னால பாத்தீங்கன்னா அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. கர்ப்பிணி பெண்களை எல்லாம் நிக்க வச்சு லைனா நிக்க வச்சு வயிற்ற நோக்கியே சுட்டிருக்காங்க. அந்த குழந்தை சிதறுவதை பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமையான எண்ணங்களோட வாழ்ந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களை இடியமென்கிற கொடுமைக்காரன் பல வகைகளை சித்திரவதை செய்து ஒவ்வொரு உறுப்புகளாக அறுத்து கொலை செஞ்சிருக்காங்க. இப்ப வியட்நாம் போர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொடுமையா நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 லட்சம் மக்கள், சாதாரண பொது மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முசோலினி தெருவில் நின்னு பாத்துக்கிட்டே இருப்பானா. யாராவது இவனை எதிர்த்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு படுக்க வச்சு மூக்களையும் காதலையும் எண்ணெய ஊத்தி அவங்க கஷ்டப்பட்டு துடிச்சு இருக்கிறத வேடிக்கை பார்ப்பானா. இந்த மாதிரி யுத்த பூமி பாத்தீங்கன்னா ஒரே கொடுமைகள் நிறைந்ததா இருக்கு. இதை கேட்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கே, உண்மையாலுமே அத்தனையும் நடந்திருக்கு. இந்த 1945 ஆகஸ்ட் 6 ஜப்பான்ல நடந்த கொடுமை. 2 அணுகுண்டுகள் போட்டிருக்காங்க இல்லையா, ஹிரோஷிமா நாகசாகி. லிட்டில் பாய் ஃபேட்மேன்ங்கிற அந்த அணுகுண்டு அப்பதான் புதுசா ரெடிமே பண்ணி வச்சிருக்காங்க. அத அணுகுண்ட போட்டு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தயாரிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அப்ப எதனால ஜப்பான் மீது இவங்க போடுறாங்க அப்படின்னா, ஜப்பான் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் அதுக்கு முன்னாடி அழிச்சிருது. அதுக்கு பழிவாங்க அமெரிக்கா இந்த 2 குண்டுகளையும் போடுறாங்க. அந்த குண்டுகளோட உஷ்ணம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய மேற்பரப்புல பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அந்த மேல்பரப்பு சென்டிகிரேட்டே கீழே உஷ்ணமாக இருந்த மாதிரி 4000 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்திருக்கு. 40 டிகிரி நம்மளால தாங்க முடியாத போது அந்த உஷ்ணத்தை எப்படி யாரால தாங்க முடியும்? அந்த சூரியனோட இருக்கிற அந்த ஆற்றல் வெப்பமே விழுந்த மாதிரி, சூரியனே விழுந்த மாதிரி அப்படியே தண்ணீர் எல்லாம் பயங்கரமா கொதிச்சுதான். மக்கள் தண்ணீர் நினைச்சு விழுந்து கொதிச்ச நீர்ல விழுந்து இறந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம தண்ணி நினைச்சு விழுந்து இந்த மெட்டல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பில்டிங்ல இருக்கிற மெட்டல் எல்லாம் உருகி அது ஆறா ஓடிட்டு இருந்திருக்கு. அதுல விழுந்து பல மக்கள் இறந்திருக்காங்க. இப்போ அந்த கொடுமையான நிலைய பத்தி நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியல. பல லட்சம் மக்கள் உடனடியாக அப்படியே உயிரிழந்திருக்காங்க. ரோஜா மலர் போன்ற குழந்தைகள், நோயாளிகள், அவங்க கைய பிடிச்சிட்டு இருந்த மருத்துவர்கள், ரயில்ல பேருந்துல பயணம் செய்தவங்க எல்லாம் அப்படியே கருகி நின்னாங்க. போர்க்கா பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையான செயல் நடந்துட்டு இருந்தது. சோ 2007 நடந்த போருக்கான செலவே பாத்தீங்கன்னா 66,95,000 கோடி செலவாயிருக்கு. போருக்காக மட்டும். மக்களுக்காக வளம் செய்ய வேண்டிய இந்த மாதிரி பணம் எல்லாம் கொலைக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அப்ப இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி ஐநா சபையில போய் பேசியிருக்காரு. 1975 ஜனவரி 9 ஐநா சபையில உலக சமாதானத்தை பத்தி பேசுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஐநா சபை பாத்தீங்கன்னா ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில் 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 120 நாடுகள் மட்டுமே அதுல இணையப்பட்டிருக்கு. அப்ப அந்த தவறு செய்யக்கூடிய நாட்டை தண்டிக்க அதிகாரம் தேவை அப்படிங்கிறார். செக்யூரிட்டி கவுன்சில் கீழே நம்ம எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், எல்லா நாடுகளும் ஐநா சபையில சேர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னார். அத்தனை நாடுகளின் எல்லை பாதுகாப்பும் ஐநா சபையே ஏற்கணும். பின்தங்கிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை ராணுவ வீரர்கள் அதை உதவி செய்ய ஏற்பாடு செய்யணும்ல சொல்றார். இதையெல்லாம் கேட்கிறாங்க. எல்லாம் நல்ல திட்டம் மகரிஷி கிட்ட சொல்லிட்டு, ஆனா யாருமே எதுவுமே செயல்படுத்தல. ஏன் அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கு தான் இந்த போர் கருவிகள் உற்பத்தியில அதிக லாபம் கிடைக்குது. நம்ம சங்கத்தின் மூலம் தொடர்ந்து முயற்சி செய்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் எதனால அப்படின்னா, இந்த போர் தடவாளங்களை அன்னைக்கே பாத்தீங்கன்னா $1 தயாரித்து $600 விற்பனை செய்யறாங்க. அதுல $300 பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வரியா போகுது. அப்ப எப்படி அரசாங்கம் அந்த போர் தளவாடங்கள் உற்பத்தியை தடை செய்யும்? அதுக்கு வருமானமே அதுலதான். சோ அதனால அதை நிறுத்தவே இல்லை. அந்த மாதிரி போர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நன்மையான செயலும் இல்லை. எவ்வளவோ கொடுமையான செயல்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வயசான தாத்தா இருந்தாரு. அவருடைய மகனும் மகளும் இறந்து போயிடுறாங்க. அவனுடைய பேரனை இந்த ராணுவத்துல சேர்த்து விடுறாரு. அப்போ அவருக்கு பணம் தேவைப்படுறதுனால அதுல சேர்த்து விடுறாரு. அவன் போய் நல்லபடியா தான் இருக்கான். 1 வருடம் கழித்து அவருக்கு செய்தி வருது, அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு. அப்பதான் அவர் உணர்றாரு, ஐயோ எவ்வளவோ பணம் ஆனா அவருக்கு கிடைச்சது. ஆனாலும் அந்த பேரனை இழந்துட்டோங்கிற இதுல அவரால் வெளியிலேயே கூட வர முடியல. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இறந்து போறாரு. அந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா போர்னால இளைஞர்களை எல்லாம் இழந்துட்டே வரோம். நம்ம ஒவ்வொரு நாட்டில இருந்தும் பல இளைஞர்களை தான் நாம இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் நாம இழந்துட்டு வர்றோம் அப்படிங்கிறோம். இரு நாடுகளுக்கிடையே எப்ப இருந்து போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்தியா பாகிஸ்தான், இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா வரைக்கும் இன்னும் பல போர்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனை துயரங்கள், எத்தனை பேர் எத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாங்களோ. சோ இன்னும் பாத்தீங்கன்னா மதங்களுக்கு இடையே போர், இனப்போர். இந்த ஸ்ரீலங்கால நடந்த ஒரு கொடுமையை பாத்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் சொல்லி கேட்டேன். அங்க இந்த ஸ்ரீலங்கால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போறாங்க. ஒரு சேத்துலதான் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுமா. அப்போ ஒரு பெண் ஒரு சின்ன ஒரு 6 மாத குழந்தைய கையில வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போன பிறகுதான் பாக்குறாங்க, கைகள்லாம் மரத்து போனதுனால அந்த குழந்தை கீழே விழுந்ததே தெரியல. அப்பதான் அவங்க கதறி அழுகுறாங்க, ஐயோ என்னோட பிஞ்சு நெஞ்சில எத்தனை கால்கள் மிதிச்சுதோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி போரின் கொடுமைகள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவோ கொடுமைகள் நடந்தது. இதெல்லாம் மகரிஷி பாக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாம் போய் அதை நிறுத்த முடியுமா? அப்படிங்கும்போது நம்மளால புரட்சி செய்து நிறுத்த முடியாது. அது திரட்சியின் மூலியமாக, நம்மளுடைய வாழ்த்தின் மூலியமாக அதை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த போர் நிகழாம இருக்க நிறைய பேர் நம்மளுக்கு முதலே இதை பத்தி பேசியிருக்காங்க. யூரோப்ல 14ஆம் நூற்றாண்டுல இத்தாலியில ஒரு கவிஞர் டாண்டே அப்படிங்கிற ஒரு உலக சமாதானத்தை பேசியிருக்காரு. எம்ரிக்ங்கிற பிரெஞ்சு சிந்தனையாளர் இந்தியாவுடன் இணைந்து சமாதானம் செய்யணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கும் நம்மளால அதனை நோக்கி
முன்னேறி போக முடியல. இதெல்லாம் யார் செய்யறது? அப்படி யாருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னா பிரம்ம ஞானிகளாகிய நாம் தான் அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அறிஞர்களே சற்றே சிந்தியுங்கள், போர் தேவையில்லை, ஐநா சபையை நாம் வலுப்படுத்துவோம், தனி மனித அமைதியே அது உலக அமைதியாக மாறும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்ப தனி மனிதன் அமைதி அடையணும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா உயிரை பற்றிய தெளிவான விளக்கத்தை நம்ம சொல்லணும். இறைவனே நமக்குள்ள உயிராக இருக்கிறான். வேற ஒரு உயிருக்கு நம்ம துன்பம் கொடுத்தா அது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டாங்கன்னா நம்மளால இந்த எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அகத்தாய்வு தியானத்தின் மூலம் நமக்கு உயிரை பற்றி உணர்த்துகிறாங்க. அதே மாதிரி அகத்தாய்வு பயிற்சி கட்டாயம் தேவை. எண்ணங்களை ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் மூலியமாக தான் இன்னைக்கு இவ்வளவு பஞ்சமகா பாதகங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்து நம்முடைய எண்ணங்களை சீரமைக்கணும். எதனால சினப்படுறோம், எதனால கவலைப்படுறோம், எதனால எண்ணங்களை எப்படி மாத்தி அமைக்கலாம், இதுக்கு எல்லாமே வழிமுறைகளை மகரிஷி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கோபம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தண்டனைகளை கொடுக்குது. ஒருத்தர் அப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, தெரியாம ஒருத்தர் இடிச்சனால போடாடேன்னு திட்டிடுறான். அப்ப இவர் திருப்பி அடிச்சதுனால அவர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதனால போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவருக்கு கூட மகரிஷி தீட்சை கொடுத்திருக்காங்க. எதனால இப்படி நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது ஒரே ஒரு போடாடேன்னு ஒருத்தர் சொன்னா அதை நான் தாங்காம கோவப்பட்டுட்டேன். கோவத்தினால அவர் அடிச்சதுனால அவர் இறந்துட்டாரு. நான் அந்த ஒரு நிமிடம் அமைதியாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஜெயில் வார்டன் டெய்லி என்ன போடாடேன்னு திட்டிட்டு தான் இருக்காரு. அதை நான் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய துன்பத்தை நான் அடைஞ்சிருக்க வேண்டியதில்லை அப்படின்னா. அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரும்போது நம்மளால சினப்படாமையும் கவலைப்படாமையும் நம் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைதியாக மாற்றி அமைக்க முடியும். அதனால அகத்தாய்வு கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிறாரு. இரண்டொழுக்க பண்பாடு எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற. இரண்டொழுக்க பண்பாடுங்கிறது என்னன்னா நம்ம ஐந்தொழுக்க பண்பாடு என்ன, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் அப்படின்னு சொல்ற. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அந்த அத்தனையும் நம்மளால ஐந்தொழுக்க பண்பாடு கடைபிடிக்க முடியலைன்னாலும் இரண்டொழுக்க பண்பாடாஜி நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு இரண்டொழுக்க பண்பாடை கொடுத்திருக்காங்க. இதை நம் வாழ்நாள்ல பின்பற்றினோம்னாலே போதும், நமக்குள்ள அமைதி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓர் உலக பொது ஆட்சி வேணும் அப்படிங்கிற. நம்மளுடைய இந்த உலகத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரே ஆட்சியின் கீழ் வந்துட்டா எப்படி போர் வர முடியும், எப்படி மத்தவங்க மேல நம்ம துன்பத்தை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால ஓர் உலக பொது ஆட்சி வேண்டும். குழந்தைகள் சரியான முறையில் பொதுவாக வளர்க்கப்பட வேண்டும். அது கல்வி திட்டத்துல கொண்டு வரணும்னு சொல்றாரு. இன்னும் நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. சிங்கிள் கரன்சி சிஸ்டம் கொண்டு வரணும், சிக்கனமான வாழ்க்கை வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும். அது மட்டும் இல்லாம எது தெய்வம் அப்படிங்கிற ஒரு உண்மையை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னா அது தெரியாததுனாலதான் நம்ம எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இறைவனே அறிவா எனக்குள்ள இருக்கிறான் என்ற உணர்வு முதல்ல நமக்குள்ள வந்துருச்சுனாலே நம்மீது நமக்கு அன்பு வந்துடும். நம்மளுடைய உடலை நம்ம ஆரோக்கியமா பாத்துக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய மனதையும் அமைதிப்படுத்த ஆரம்பிப்போம். அது வந்துட்டாலே போதும், நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். அப்ப அதே இறைவன் தான் நம்மளுடைய தாயாக தந்தையாக இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்களாக இருக்கிறாங்க. அப்படின்ற போது அவர்கள் மீதும் நமக்கு அன்பும் மதிப்பும் வந்துடும். அவங்க மீது நம்ம கோபமோ சண்டையோ போட தேவை இருக்காது. அதே இறைவன் தான் நம்மளுடைய கணவராக, குழந்தைகளாக, மாமியாராக, மாமனாராக, நாத்தனாராக இருக்கிறார் அப்படிங்கிற உணவு வந்துட்டா அவர்கள்கிட்ட கூட நம்மளால சண்டை போட முடியாது.
அதே இறைவன் நம்மளுடைய பக்கத்து வீட்டுல உள்ளவர்களிடமும் பக்கத்து தெருவில் உள்ளவர்களிடம் இருக்கிறான், நமக்கு உதவி செய்பவர்கள் அனைவரிடமும் இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அவங்க கிட்டயும் நம்மளால சண்டை போட முடியாது. அதே இறைவன் தான் நம்ம பக்கத்து நாடுகளில் உள்ளவர்களிடமும் உள்ளது என்ற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நாடுகளிடையேவும் சண்டை வராது. இப்போ உலக மக்கள் அனைவருமே ஒண்ணுதான், ஒரே இறைநிலைதான் எங்கும் நிரம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்ந்துட்டோம் அப்படின்னா எப்படி நாடுகளிடையே போர் நிகழும். அதுதான் மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அமைதி வந்துருச்சு அப்படின்னா அது குடும்ப அமைதியாக மாறி வரும், அதுவே சமுதாய அமைதியாக மாறும், அதுவே உலக அமைதியாக மாறும் அப்படிங்கிறார். அதனால்தான் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும், உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகமெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு. இப்ப போரில்லா நல் உலகம் உருவாகணும் அப்படின்னா முதல்ல அமைதியாக வேண்டியது என்னன்னா நம்மளுடைய மனம்தான். ஒவ்வொருத்தருடைய மனமும் அமைதியாக மாறும் போதுதான் நம்மளால மத்தவங்களுடைய துயரத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. அந்த பக்கத்து நாடுகள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, சிகரெட்டாலேயே சுட்டு எடுக்கிறாங்க உடல் முழுவதும், அந்த கண்களுக்கு ரெப்பைகளை விரிச்சு அதுக்குள்ள சூடு வச்சு கொல்ல பண்றாங்க. மூக்குல இருக்கிற முடிய பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அத ஒன்னொன்னா பிடுங்கி அவங்களுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்குறாங்க, நகக்கண்களை எல்லாம் பிடுங்குறாங்க. இன்னும் அந்த கொடுமைகளை படிச்சா நம்மளால தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு தியாகங்கள் பண்றாங்க ராணுவத்துல இருந்து. எதுக்காக, யாருக்காக? இதையெல்லாம் பார்த்து நடந்து செல்ற பிணங்களா நாமெல்லாம் அப்படின்னு மகரிஷி கேட்கிறார். அதான் பாத்தீங்கன்னா நாமெல்லாம் இங்க தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், இப்படி நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அத்தனை வீரர்களும் அத்தனை சகோதரர்களும் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு நம்மளுக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளால எப்படி சந்தோஷமாக இங்க வாழ முடியும்? இதுல இருந்தெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு அப்படின்னா, ஒரு போரில்லா நல்லுலகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கனவு அல்ல, அது ஒரு கடமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறார். மனதில் தோன்ற போராட்ட எண்ணங்கள் தான் அத்தனைக்கும் காரணம். இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பிரம்ம ஞானிகளால் மட்டும்தான் முடியுங்கிறார். அப்ப போரில்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்தை தினமும் காலையில 25 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இரவு படுக்கும் போதும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிற. அப்ப நம்மளால புரட்சி செய்ய முடியாவிட்டாலும் இந்த திரட்சியின் மூலம் நிச்சயமாக இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியும், போரில்லா நல் உலகத்தை நம்மளால கொண்டு வர முடியும்னு மகரிஷி நம்புறாங்க. சோ நம்மளும் அதை மகரிஷி கூட சேர்ந்து அதை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான உலகம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு 196 நாடுகளையும் நம்மள சுத்தி பாக்குற அளவுக்கு அவ்வளவு அமைதியான உலகத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? கதவிருக்கும் தாழ்பால் இருக்கும் பூட்ட மாட்டோமா? ஏன்னா திருடனே இருக்காது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாருமே சொந்தமா இருக்கும். மதம் இல்லை, இனம் இல்லை, ஜாதி இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லை. அப்ப திறமைக்கே அங்க வாய்ப்பு, எந்த ஒரு தவறான செயல்களுக்கும் இல்லை. யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியும். இப்ப அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த உலகத்துல கிடைக்கும். விதவிதமாய் காய்கனிகள் இருக்கும். யாருமே அதை பிடுங்கன்னா துரத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமும் சொந்தமாக இருக்குமா? சோ அந்த மாதிரி இந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த விஞ்ஞானமும் நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற. அப்ப குரு காணிக்கையாக நம்ம செய்ய வேண்டியது இப்ப என்ன அப்படின்னா தியானத்தின் மூலமாக இந்த உலகத்தை, வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உணவு தயாரா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் 15 டன் வெடிகுண்டு தயாரா இருக்கு.
அது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு அடியில பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இன்னொன்னு கடல்ல பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல வச்சிருக்காங்க. அப்ப நம்ம காலுக்கு கீழேயும் வெடிகுண்டுதான் இருக்கு, தலைக்கு மேலேயும் வெடிகுண்டுதான் இருக்கு. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி கவலை இல்லாம நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த தியானத்தின் மூலியமாக வாழ்த்தின் மூலியமாக மட்டுமே நம்மளால கொண்டு வர முடியும். சோ அதத்தான் மகரிஷி அவங்க இன்னும் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காங்க. நம்ம முதல் திட்டத்தை மட்டுமே இன்னைக்கு நம்ம அதை பேசியிருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம குரு காணிக்கையாக இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே வாழ்த்துவோம், எல்லாரையும் இந்த உலகத்தை வாழ்த்துவோம். ஒவ்வொரு தனி மனிதனும் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தாதான் இந்த உலகம் அமைதி வரும். அதுதான் நம்ம மகரிஷி அவங்களுக்கு செய்யக்கூடிய நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே வாழ்த்துவோம் உலகத்தை. மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமிங்கு பகை கொள்வதேனோ, மதமென்னும் மதமோயட்டும், தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பான சிந்தனை உரை வழங்கிய ஹேமலதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இப்போது அடுத்த நிகழ்வாக ஐயம் தெளிதல் நிகழ்ச்சி. அம்மா அவர்கள் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விருப்பம் உள்ள அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ், கைகளை உயர்த்தலாம். முதல்ல கல்யாணி அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணி பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நீங்க உங்களுடைய வாய்ஸும் ரொம்ப சிறப்பு, உங்களுடைய பாட்டும் ரொம்ப சிறப்புமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாடினது மகரிஷனுடைய குருவனுக்கு பாடின பாட்டு ரொம்ப வார்த்தைகள்லாம். லாஸ்ட் நீங்க பாடினது உங்களுடைய ஓன் இதுங்களா இல்ல? இல்லம்மா, அது படத்துல பாட்டுதான். அதுதான் அதனோட மெட்ல நீங்க வார்த்தைகள் போட்டிருக்கீங்க. ஆமாங்க, ஆமா. அதுதான்மா சொல்றேன். நீங்க வார்த்தைகள்லாம் மகரிஷனோட இதுல போட்டு நீங்களா கிரியேட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நல்லா அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அலியார்ல. அப்படிங்களா? என்ன இது வரைக்கும் கேட்டது இல்லம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. போரில்லா நல்லுலகமா இருக்கும்போது எப்படி உலகம் இருக்கும் அப்படிங்கறது அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம அதுக்கு தகுந்த முயற்சியிலேயாவது நம்ம கொடுக்கறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாரும் சேர்ந்தாதான் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கு உலக நல வேள்வி நாளைக்கு நல்ல ஒரு டாபிக். அதுக்கு முன்னால எல்லாரும் உணர்ந்து இதை நாளைக்கு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த டாபிக் எங்களுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப நம்ம செய்யறோம், அது உணர்ந்து செய்யும் போது இன்னும் அதனுடைய மதிப்பு கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த டாபிக்கும் நன்றி, உங்களுடைய சிந்தனைகளுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து தாய்லாம்மாள் அவங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். என்னோட பேர் தைலாம்பாள். நான் செங்கோட்டை அறக்கட்டளையில துணை பேராசிரியரா இருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த போரில்லா நல்லுலகம் வேணுங்கிறதா மகர்ஷியோட முதல்ல 5 ஒழுக்க பண்பாடுல இருந்து அவர் கொண்டு வந்தது. எதுக்காக அந்த போரே எதனால வருது அப்படின்னா அதோட வித்து தொடர் தான் இவ்வளவு திரும்பி திரும்பி போர் வருது. நீங்க சொன்னீங்க இல்லையா, முசோலினி, அந்த நெப்போலியன், அந்த கண்ணெல்லாம் நோண்டி ரொம்ப அதுல ஒரு சுகத்தை, ரஜோகுணம் தமோ குணத்தை அவங்க எல்லாம் அனுபவிச்சாங்க. அந்த வித்து தொடர் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க மனசுல அந்த வேதனை அந்த வித்துல பதிஞ்சு அதுல தொடர்கள்னாலதான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் மனசுக்குள்ள இந்த போர் செய்யணும், நம்மள இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த வித்து தொடர்னால்தான் வருது
அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய வாழ்த்து கொடுக்கணும். அந்த வித்து தொடர் அந்த வஞ்சகத்தை எடுத்துடணும், வேண்டாம், அவங்களையும் வாழ்த்தலாம் அப்படின்னா உலக நல வாழ்த்து. நாளைக்கு கூட நம்ம அதான் பண்ண போறோம். ரொம்ப அருமையா இருந்தது. கடைசியில பாடின பாட்டு நான் இது கேள்விப்படாத கொஞ்சம் பாட்டா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த அந்த இது ஹம்மிங் நல்லா இருந்தது. சூப்பர் அம்மா. நாளைக்கு வருஷப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு. அதுக்கு முன்னால நம்ம இப்ப கூட பாருங்க, இப்ப 2 days முன்னால கூட தாய்வான்ல என்னோட பையன் ஷிப்ல ஒர்க் பண்றாப்ல, சிங்கப்பூர் வந்துட்டான். தாய்வானை சுத்தி சைனா போருக்கு ரெடியா நிக்கிறாங்களாம். அப்ப இன்னும் அவங்களுக்கு வெஞ்சின்ஸ் தானே மேடம் நிறைய இருக்கா, ஆசை இன்னும் வேணும் இன்னும் வேணும். இப்போ கோவில்களுக்கு பாருங்களேன், கூட்டம் முந்திலாம் ஒரு பீரியட் இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்னு தெரியல, எனக்கு 62 63 ஆகுது. என்னோட அந்த பீரியட்ல இவ்வளவு கூட்டம் கோவில்ல கிடையாது. கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துருவோம். இன்னைக்கு இறைவன்கிட்ட போய் அது இது வேணும் 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 வேணும், அந்த ஆசைகள் பெருக பெருக பெருக, ஆசை பெருக பெருக துன்பம் தானே இல்லையா? ஆசை பெருக பெருகதான் எல்லாமே துன்பமா வருது. இன்னும் வேணும் இன்னும் வேணும், எனக்கு இந்த துறைமுகம் வேணும், எனக்கு அந்த துறைமுகம் வேணும், எனக்கு அந்த ஷிப் வேணும், அதான் போரே வருது. ஆனா அதுல பாதிக்கப்படுறது என்ன, அந்த நாட்டு மக்கள்னு கொஞ்சம் கூட. மகிழ்ச்சி சொல்றாரு, ராணுவ தடவாளங்களுக்கு செலவு பண்ற ரூபாய மக்களுக்கு செலவழிச்சா கூட நல்லா இருக்கும் தான் அவர் யூஎன்ல போய் சொன்னது. ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். அந்த வித்து தொடர் அதை மறக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய வாழ்த்து, உலக நல்ல வாழ்த்து கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் எங்கேயாவது போய் ஒருத்தனுக்காவது போய் சேராதா அப்படிங்கறதா ஒரு ஆதங்கம். ரொம்ப நல்லா இருந்ததுமா. இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். அம்மா அவங்களுடைய அந்த போரை பற்றின ஆதங்கத்தை நல்லா சொல்லியிருந்தாங்க. நன்றிம்மா. தைலாம்பாளுக்கும் நன்றி. அடுத்த அன்பராக காந்தி சுந்தரம் அவங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு தேங்கனி ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நான் பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேன். ரொம்ப அற்புதமான சிந்தனையாக இருந்தது. நீங்க ஒவ்வொரு விஷயமும் அந்த காலத்துல, இந்த போரில் காலத்துல நடந்ததை சொல்லும் போது மனம் அப்படியே உருகி வலித்ததுமா, ரொம்ப வலிச்சது. ஏன்னா நம்மளாம் இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணுங்கிற வரும்போது தவத்தின் பயனாகவோ என்னவோ மனது ரொம்ப அப்படியே கசக்கிட்டு கண்கள்ல கண்ணீர் கோர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம மகான் இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரிஞ்சு அவர் அதெல்லாம் உணர்ந்து எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போரில்லா நல்லுலகம்னு கொடுத்துட்டாங்களே அந்த 14 பாயிண்ட்ல நினைச்சேங்களா. ரொம்ப ஆமா, ரொம்ப நெகிழ்வாகவும் உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையாகவும் இருந்தது. உங்களுடைய இசையும் ரொம்ப அருமையாக இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு புக்கே அணுவிஷம்னு போட்டிருக்காங்க நம்ம மகான். ஒரு அணுவிஷம் என்ற ஒரு புக்கே கொடுத்து, அணுவே தேவையில்லை, அதை நல்விலைக்கு பயன்படுத்த வேண்டிய மொழிய இந்த மாதிரி கொலைஞர்களுக்காக பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல நீங்க சொன்ன மகரிஷி சொன்ன மாதிரியே வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே கொலையாளிகள் தானம்மா. ரொம்ப ஆமா, நீங்க எல்லாத்தையும் நல்லா டச் பண்ணிட்டீங்க. ரொம்ப அற்புதமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டேன். நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்ததுமா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கேமலதா அம்மா போரில்லா நல்லுலகத்தை சுருக்கமாக, அதே சமயம் தெளிவாக, சிறந்த நீரோடை போல, தெளிந்த நீரோடை போல எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்கம்மா. என்னுடைய புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்மா, நன்றிங்கள்மா. நாளைக்கு நம்மளுடைய வேள்வி தினத்துக்கு முன்பாக தங்கள் மூலமாக குரு எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க உலகத்தை வாழ்த்துவதற்கு அப்படின்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. தேன்கனி ஐயா தங்களுக்கும் நன்றிங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். தங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்போது இவங்க அந்த அம்மாவும் நல்லா சொன்னாங்க. அதாவது நம்ம வாழ்த்து மூலமாக, நம்ம ஹேமலதா அம்மாவும் சொன்னாங்க,
இவங்களும் நல்ல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு டெய்லி நமக்கு சொல்லிட்டு வந்தாலே இந்த இதுல இருந்து நம்ம போரில்லா நல்லுலகத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத நல்லா சொன்னாங்க. அடுத்த அன்பராக மதன் மோகன் தஞ்சாவூர்ல இருந்து, அவங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கலாமுங்கய்யா. ஐயா வாய்ப்பு நன்றி ஐயா. வாழ்வோம் ஐயா. வாங்க. அம்மா வாழ்வோடணும்மா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க மிகவும் வளமுடன். சிறப்பான உரை வழங்கியமைக்கு நன்றி அம்மா. எனக்கு நன்றிங்க. தெரிஞ்சு பழைய வரலாறுலாம் படிக்கிற பொழுது ஆதி காலத்துல மனிதனும் போகணும் பின்னி பிணைந்தது மாதிரி தெரியுதும்மா. மனித குலமும் போறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற மாதிரி தெரியுதும்மா. இது மனிதனோட விலங்கின பதிவு தான் காரணமாம்மா. ஆமாங்க, அதுவும் ஒரு காரணம் தான். பொருளாதார நிலவும் சொல்றோம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அவ்வப்போது போர் ஏற்பட்டு தான் இருக்கிறது. இது என்ன காரணம் தெரியலைங்க. அதாங்க மகரிஷி சொல்லியிருக்காங்கல்ல, வாழ்வின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கல யாரும். தேவைகள் நிறைவேறாத போது அது துன்பம் தீவிரவாதமாக மாறுது. விலங்கின பதிவாக வாழ்றாங்க. சரிங்க சரிங்க ஆமா. சரிங்க. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வுடணுமா ஐயா. வாழ்வுடணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மாவும் தெளிவா சொன்னாங்க எது நடக்குது அப்படிங்கிறதுனால வித்து தொடர். நீங்க சொன்ன அந்த வித்து தொடரும் தான். வெறும் அம்மா அழகா அந்த அடிப்படை தேவை பூர்த்தி அடையாத போது, அதாவது எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. அந்த தாஜ் ஹோட்டல் இது பண்ணும்போது அந்த பயங்கரவாதி வந்து சொன்னதே அதான். அதே கணக்கா அந்த சொன்னாங்க, பசியினால பிச்சை எடுக்கிறாங்க, அது தன்மானத்துக்கு ஒரு இழுக்குன்னு வரும்போது அவங்க வன்முறை எப்படி வன்முறை ஆகுது. அதேதான் போர்ல வந்து ஆசைகள். அதை அழகா அம்மா சொன்னாங்க. வாழ்க வளமுடங்கய்யா. அடுத்த அன்பராக சஞ்சீவி ராஜன், அவங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நாளைய வேள்வி தினத்திற்கு முதல் நாளாக இந்த சிந்தனை உரை அமைந்து ஒரு முத்தாய்ப்பான விஷயம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மன்றத்தில் சிந்தனை உரை கொடுத்திருக்காங்க. நிறைய பயிற்சிகள் கொடுக்கும்போது நான் அதுல நல்லா கேட்டிருக்கேன். அவங்களுடைய ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். இன்றைக்கு நிறைய டேட்டாவோட பேசியிருக்காங்க. எங்கெங்க என்ன நடந்தது, எந்த வருஷத்துல நடந்தது, அதெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட கேட்கறதுக்கு இப்ப சில விஷயங்கள் நம்ம தான் புதுசா அன்னைக்கு தெரியும். எங்க எப்ப எல்லாம் போர் நடந்தது, அதுல என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது, எப்படி 2ஆம் உலக போர், முதல் உலக போர் எப்படி வந்து அதை தொடர்ச்சி எல்லாம் நல்லா டேட்டாவோட பேசியிருக்காங்க. புள்ளி விவரங்கள் ரொம்ப அருமையா இருந்ததுமா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்பால் பாலகிருஷ்ணன், நீங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கம்மா. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் சிறப்பு அற்புதம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதே நானும் சொல்றேன். குருவுக்கு தான் சேர்ந்து. ஆமா, குருவுக்கு தான் சேரும். குருவுக்கு தான். இப்ப நம்ம குருவை தானே பின்பற்றிட்டு வரோம். அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாதிரி பேராசிரியர்களுக்கு நிறைய சேரும். அப்புறம் இதுல நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு கொலை செய்யறவனுக்கு 20 வருஷம் 30 வருஷம் தண்டனை கொடுக்கறாங்க. இவ்வளவு கொலை செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்க? அதெல்லாம் பரிசுகளும் பாராட்டுகளும் கொடுக்கறாங்க. அப்ப மனித இனம் எவ்வளவு மட்டமான நிலைமையில இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப உணரும்படியா பேசுனீங்கம்மா. அதெல்லாம் மாறணும். இப்ப வந்து உலகத்துல நம்ம போர்ல மட்டும் இல்லைங்கம்மா, அது இங்க நடைமுறை வாழ்க்கையிலயும் நிறைய இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குங்கம்மா. அதற்கு ஒரு தீர்வு வேணுங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம இறைவர்கள் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக முத்துமாரி அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணி பேசிக்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைட்டில். போரில்லா நல்லுலகம் நல்ல டைட்டிலுங்க. இப்போ இதில் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த போர் தளவாடங்கள்லாம் வந்து தயாரிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு. இது என்ன சொந்த கருத்துங்களா, இல்லை ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது வேலிட் டேட்டா இருக்குங்களா இதுக்கு? அதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் இருக்குங்கயா, மகரிஷியாவோட வேதாத்திரியம்ல தாங்க இருக்கு. அப்படிங்களா மேடம்? ஓகே. மகரிஷியோட ஸ்பீச்லயும் இருக்குங்கயா. ஓகே.
சரிங்க மேடம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, வாழ்க வளமுடன். கிரிஜாமா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க சார். அதான் ஆன்லைன்ல மெடிடேஷன் டெய்லி எடுக்கிறேன். அது என்னன்னு டச் ஆக மாட்டேங்குது. அதான் ரொம்ப நன்றி சார். தேங்கனி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பேராசிரியை கிரிஜா. ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். எங்க மன்றத்துக்காரங்க ஹேமலதா தான் பேசிருக்காங்க. ஹலோ ஹேமலதா. ஹேமலதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதம். நன்றிமா, நன்றிமா. ஒண்ணு சொல்லி மாடாது, எல்லாருமே சொல்லிட்டாங்க. மொத்தமா சேர்ந்து அற்புதம் சொல்லிட்டேன். எங்க சாரும் கேட்டாங்க உன்னோட ஸ்பீச்ச. யாரு கிரி இவ்வளவு நல்லா பேசுறாங்க, யாருன்னாங்க. அதான் நான் ஹேமலதா அப்படின்னு நானு. அவங்களும் ஒரு 1/4 மணி நேரம் கேட்டுட்டு தான் போனாங்க. ரொம்ப சந்தோஷம். மூலியமா தானம்மா நாங்க பேசுறோம். நன்றிமா. ரொம்ப சந்தோஷம் ஹேமலதா. வாழ்க வளமுடன்.